வெல்கம் டு எஜுகேஷன் டைம் இன் தமிழ் சிபிஎஸ்சி கிளாஸ் 11க்கு சாப்டர் 5ல் இருக்கிற பார்ட் 8 வீடியோ. இதில் சாப்டர் 5 பார்த்தோம் அப்படின்னா லாஸ் ஆஃப் மோஷன். இந்த சாப்டரை பற்றி தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். இப்போ எக்ஸாம்பிள் 5.5 இதில் என்ன சம் கொடுத்துருக்காங்க, அதுக்கான சொல்யூஷன் என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம அடுத்து போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே கிடைக்கும். ஓகே, ஸோ இப்போ நம்ம எக்ஸாம்பிள் 5.5 இதில் என்ன சம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இதில் கொடுத்துருக்க சம் ரொம்ப சிம்பிளானது தான், பட் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான சம்மு. அதனால் நம்ம கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஓகே, சரி. இப்போ 2 ஐடென்டிக்கல் பில்லியர்ட்ஸ் பால் ஸ்ட்ரைக் த ரிஜிட் வால். ஓகேவா? ஸோ அப்போ 2 பால், ஒரே மாதிரி இருக்கக்கூடிய 2 பால் எடுத்துக்கிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு ரிஜிட் வால் மேலே. ஓகே, ஸோ அது மேலே நம்ம தூக்கி போடுறோம். ஓகே, ஸோ அப்போ அந்த பால் என்ன ஆகுது, அந்த பாலில் படுது. ஓகே, பட்டது என்ன ஆகும், வித் த சேம் ஸ்பீட் பட் அட் டிஃப்ரெண்ட் ஆங்கிள்ஸ். ஓகே, ஸோ எப்படி தூக்கி போடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஸ்பீடு. ஓகேவா? இப்போ 2 பாலையுமே ஒரே ஸ்பீடில் தூக்கி போடுறோம். அப்படின்னா என்ன அர்த்தம், அதோடைய வெலாசிட்டி 2 பாலுக்கும் நம்ம கொடுக்குற வெலாசிட்டி ஒரே மாதிரி தான் இருக்குது, பட் டிஃப்ரெண்ட் ஆங்கிள்ஸில் நம்ம தூக்கி போடுறோம். ஒரு பாலை ஒரு ஆங்கிள்லையும் இன்னொரு பாலை வேறு மாதிரி ஒரு ஆங்கிள்லையும் தூக்கி போடுறோம். ஓகே, கிளியர்? ஓகே, அண்ட் கெட் ரிஃப்ளெக்டட் வித்தவுட் எனி சேஞ்ச் இன் ஸ்பீடு. ஓகே, அப்போ பால் என்ன ஆகும், வாலில் பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகி திரும்பி வரும் இல்லையா? ஸோ அப்போ திரும்பி வரும்பொழுது பார்த்தீங்க அப்படின்னா அதனுடைய ஸ்பீடில் சேஞ்ச் இல்லை. ஓகேவா? ஸோ அப்போ வித்தவுட் எனி சேஞ்ச் இன் ஸ்பீட், அதனுடைய ஸ்பீடில் என்ன ஆகலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகலை. அப்படின்னா என்ன அர்த்தம், நம்ம என்ன வெலாசிட்டியில் தூக்கி போட்டோமோ அதே வெலாசிட்டியில் அந்த பால் வந்து திரும்ப வருது. ஓகே, ஸோ அதை வந்து நம்ம ஃபிகரில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே, அப்போ நம்ம இதை வந்து முதல் ஃபிகரில் வந்து கொஷினை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவோம். இவங்க என்ன கொடுத்துருக்காங்கிற டேட்டாவை முதல் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவோம். ஸோ அதுக்கப்புறம் நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது கொஷின் தான். அது என்ன கொஷின் கேட்குறாங்க அப்படிங்கிறத நம்ம அப்புறமா புரிஞ்சுக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம புக்கில் பார்த்தீங்க அப்படின்னா 2 ஃபிகரையும் ஒன்றா கொடுத்துருந்தாங்க. நான் தனித்தனியாக கேஸ் ஏ கேஸ் பிங்கிறது மாதிரி பிரிச்சிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா கேஸ் ஏ இதில் என்ன கொடுத்துருக்காங்க, 2 பால் சொன்னாங்க இல்லையா? இது கேஸ் ஏல ஒரு பால் பயன்படுத்த போகிறோம், கேஸ் பியில் இன்னொரு பால் செகண்ட் பாலை பயன்படுத்த போகிறோம். இதில் கேஸ் ஏல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பாலை நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு ஸ்பீடில், அதாவது ஒரு குறிப்பிட்ட வெலாசிட்டியில் ஒரு வால் மேலே தூக்கி போடுறோம். அது வாலில் பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகி திரும்பி வரப்போகுது. சரி, இப்போ நம்ம இந்த ஒரு பால் எடுத்துக்கிறோம். இந்த பாலை வாலில் ஒரு குறிப்பிட்ட வெலாசிட்டி, இங்கே யூன்னு நம்ம நோட் பண்ணிக்கிறோம், வின்னு நம்ம நோட் பண்ணல. ஸோ அது மாதிரி தூக்கி போடுறோம். தூக்கி போட்டதுக்கப்புறம் அது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே டைரக்ஷனில் திரும்பி வருது. ஓகே, ஸோ அந்த மாதிரி ஃபிகர் போட்டிருக்காங்க பாருங்கள், அதே டைரக்ஷனில் திரும்பி வருது. ஓகேவா? ஸோ அதே டைரக்ஷனில் திரும்பி வருது அப்படின்னா அதே வெலாசிட்டிலையும் திரும்பி வரும். நம்ம அதான கொஷினில் படித்தோம், அதே வெலாசிட்டியில் திரும்பி வரும். இது வந்து கேஸ் 1 பொறுத்த வரணும். ஓகே, ஸோ கேஸ் 2ல் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பாலை ஒரு குறிப்பிட்ட ஆங்கிளில் தூக்கி போடுறோம். ஓகேவா? இப்போ தானே சொல்ல 2 டிஃப்ரெண்ட் ஆங்கிளில் நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு. ஸோ அப்போ ஒரு குறிப்பிட்ட ஆங்கிளில் தூக்கி போடுறோம். இதுவும் ஒரு இனிஷியலாக ஒரு வெலாசிட்டி கொடுத்து நம்ம தூக்கி போடுறோம். அப்போ அதுவும் ரிஃப்ளெக்ட் ஆகி வாலில் பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகி திரும்பி நமக்கு வருது. ஓகே, ஸோ அது ஒரு டைரக்ஷனில் திரும்பி வருது. அது ரெண்டுமே எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டான சம்மு, இதை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, சரி. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இதில் 2 பாலை எப்படி தூக்கி போடுறோம் அப்படிங்கிறத பார்த்துட்டோம். தனித்தனியாக பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் நான் மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நம்ம கொஷின் என்னங்கிறத படிச்சுக்குவோம். இந்த டைரக்ஷன் ஆஃப் த ஃபோர்ஸ் ஆன் த வால் டியூ டு ஈச் பால். அப்போ ஒவ்வொரு பாலுடைய டைரக்ஷன். ஓகே, ஸோ அந்த வால் கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸ் எப்படி இருக்குது. ஓகேவா? ஒவ்வொரு பாலுக்கும் அதாவது ஃபோர்ஸ் அப்படிங்கிறது பால் கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸு, அந்த பால் மேலே வந்து பால் ஆக்ட் பண்ணக்கூடிய ஃபோர்ஸு எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஒவ்வொரு பாலுக்கும் எப்படி இருக்குங்கிறத நம்ம சொல்லணும். ஓகே, இது ஃபர்ஸ்ட் கேஸ். செகண்ட் கேஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரேஷியோ ஆஃப் மேக்னிடியூட் ஆஃப் இம்பல்சஸ் imparted to the balls by the wall. அப்போ 2 பால்னாலையும் வால்லேருந்து கிடைக்கக்கூடிய இம்பல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதனுடைய ரேஷியோ என்ன. இம்பல்ஸ்னால் என்ன அர்த்தம், பால் வந்து வால் மேலே பட்டதுமே அந்த வால் வந்து ஒரு ஆப்போசிட் ஃபோர்ஸ் அதுக்கு கொடுக்குது
இல்லையா? அதான் நம்ம படித்தோம். இம்பல்ஸ் அப்படின்னா ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் அதுக்கு ஒரு ஃபோர்ஸ் திரும்ப கிடைக்குது. ஸோ அதுதான் இம்பல்ஸ். அந்த இம்பல்ஸோட அளவு ரெண்டுக்குமே ஃபஸ்ட்டு பால் நம்ம தூக்கி போடுறதுக்கும் கேஸ் 1க்கும் கேஸ் ஏக்கும் கேஸ் பிக்கும் உள்ள ரேஷியோ என்ன அப்படிங்கிறதையும் கேட்குறாங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம இதை வச்சு கேஸ் ஏ என்ன, அதுலேருந்து நம்ம என்ன அளவு எடுக்கிறோம் அப்படிங்கிறத பார்ப்போம். கேஸ் பி என்ன, அதுலேருந்து என்ன அளவு எடுக்கிறோங்கிறத பார்ப்போம். அது ரெண்டோடைய டைரக்ஷனும் ஃபோர்ஸோட டைரக்ஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவோம். அப்புறம் ரேஷியோ கண்டுபிடிக்க போகிறோம். கிளியர்? ஓகே, இப்போ சொல்யூஷனுக்கு வருவோம். ஃபஸ்ட்டு கேஸ் ஏல மறுபடியும் என்ன பண்ணுறோம், நம்மளை என்ன கேட்டாங்க அவங்க, இம்பல்ஸ் அப்படின்னு கேட்டாங்க. ஓகே, ஸோ இதுக்கெலாம் நம்ம இப்போ என்ன கண்டுபிடிக்கணும் காமனாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொமெண்டம் கண்டுபிடிக்கணும். ஏன்னா ஒரு ஃபோர்ஸை கொடுத்து பாலை நம்ம ஒரு ரிஜிட் பாடி மேலே தூக்கி போட்டோம். அந்த பாடி அதுக்கு இன்னொரு ஃபோர்ஸை கொடுத்து திரும்ப ரிஃப்ளெக்ட் ஆகி வந்துச்சு நமக்கு. ஓகேவா? ஸோ இந்த டேர்ம்லாம் எது ரிலேட்டடாக இருக்குது, நமக்கு செகண்டில் ரிலேட்டடாக இருக்குதா? அப்போ அது ரிலேட்டடாக நம்ம என்ன கண்டுபிடிப்போம், அதில் மொமெண்டம் கண்டுபிடிப்போம். ஸோ அதே மாதிரி இம்பல்ஸ் அப்படிங்கிறது என்ன, சேஞ்ச் இன் மொமெண்டம், இல்லைன்னா ஃபோர்ஸு ஃப்ராக்ஷன் ஆஃப் டைமில் சேஞ்ச் ஆகிறது. ஓகே, ஸோ அதுதான் மொமெண்டம் அப்படிங்கிறது. ஓகே, ஸோ இப்போ நம்ம அதை கிளியர் பண்ணிக்குவோம். சரியா? அப்போ P = mv இதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ அப்போ ஃபஸ்ட்டு கேஸ் ஏவை எடுத்துக்கிட்டோம். இப்போ அந்த பாலுடைய நம்ம எடுத்துக்கிட்ட பாலுடைய மாசு m அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இந்த m அப்படிங்கிறது இந்த கேஸில் மாறாது, பால் ஒரே பால் தான் m. ஓகே, ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணோம், இந்த கொஷின் படி இனிஷியலாக ஒரு ஸ்பீடில் இந்த சேம் ஸ்பீட் பட் த டிஃபரெண்ட் ஆங்கிள், அப்போ ரெண்டு பாலையுமே ஒரே ஸ்பீட்லாம் தூக்கி போட்டோம். சரி, ஃபஸ்ட்டு பால் நம்ம ஏ எடுத்திருக்கோம் இல்லையா? ஸோ இந்த பாலை தூக்கி போட்ட இனிஷியல் ஸ்பீட், தட் மீன்ஸ் இனிஷியல் வெலாசிட்டி, டைரக்ஷன் நம்ம நோட் பண்ணிட்டோம் இல்லையா? ஸோ அப்போ இனிஷியல் வெலாசிட்டி அப்படிங்கிறத நம்ம u அப்படின்னு நோட் பண்ணிக்கிறோம். ஓகே, ஸோ அப்போ இனிஷியலாக நம்ம எந்த டைரெக்ஷனில் தூக்கி போட்டோம், இங்கேருந்து இந்த வால் இருக்குது அப்படின்னா நம்ம இந்த டைரெக்ஷனில் தூக்கி போட்டிருப்போம் இல்லையா? ஓகே, ஸோ இங்கே நம்ம டைரெக்ஷன் நோட் பண்ணியிருக்கோம் பாருங்கள். இந்த சைடு போச்சு அப்படின்னா அது எக்ஸ் ஆக்சஸ், இப்போ அப்வர்ட் டைரெக்ஷனில் போச்சுன்னா அது ஒய் ஆக்சஸ். கிளியர்? ஓகே, ஸோ இப்போ நம்ம எந்த டைரெக்ஷனில் தூக்கி போட்டிருக்கோம், இந்த சைடு டைரெக்ஷனில் தூக்கி போட்டிருக்கோம். அப்போ எக்ஸ் ஆக்சஸில் தூக்கி போட்டோம். பால் எப்படி திரும்ப நமக்கு வந்துச்சு, அந்த எந்த லைனில் போச்சோ அதே லைனில் நமக்கு திரும்ப வந்திருக்கு. ஓகே, ஸோ எந்த லைனில் நம்ம போட்டோமோ பாலை அதே டைரக்ஷனில் நமக்கு திரும்ப வந்திருக்கு. அப்போ திரும்ப வந்த டைரக்ஷன் இது. ஓகேவா? சரி, இப்போ திரும்ப வந்ததும் நமக்கு என்ன சொன்னாங்க, கெட் ரிஃப்ளெக்டட் வித்தவுட் எனி சேஞ்ச் இன் ஸ்பீட். ஸ்பீடில் சேஞ்ச் இல்லை, அப்போ வெலாசிட்டி சேஞ்ச் ஆகலை. என்ன வெலாசிட்டியில் நம்ம தூக்கி போட்டோமோ அதே வெலாசிட்டியில் திரும்ப வந்திருக்கு. சரியா? அப்போ வெலாசிட்டி சேஞ்ச் ஆகலை. சரி, அப்போ இது யூனா இதுவும் யூ தான். பட் என்ன சேஞ்ச் ஆகுதுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தூக்கி போட்டது இந்த டைரக்ஷன். ஸோ ஸ்ட்ரைட் லைன் அப்படிங்கிறதுனால அதுவும் திரும்ப வந்து அதே லைனில் தான் வந்துச்சு அப்படின்னா நம்ம எக்ஸ் ஆக்சிஸ் மட்டும் கன்சிடர் பண்ணால் போதும். ஒரு பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க, நமக்கு இந்த ஃபஸ்ட்டு கேஸில் ஒய் ஆக்சிஸ் கிடையாது. ஏன் அப்படின்னா நம்ம போட்ட அதாவது பால் இனிஷியலாக போன டைரக்ஷனும் ஃபைனலாக திரும்ப வந்த டைரக்ஷனும் ஸ்ட்ரைட் லைன் மோஷன் மட்டும்தான். ஓகே, ஸோ அதனால் நமக்கு இங்கே ஒய் ஆக்சிஸ் தேவையில்லை, ஒய் ஆக்சிஸ் கிடையாது. சரியா? இப்போ நம்ம எக்ஸ் ஆக்சிஸை மட்டும்தான் வச்சு கால்குலேஷன் போட்டு போகிறோம். சரி, ஓகே, இது ஒரு பாயிண்ட்டு. எக்ஸ் ஆக்சிஸ் மட்டும்தான் நமக்கு உண்டு. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா யூங்கிற இனிஷியல் வெலாசிட்டி கொடுத்தோம். ஸோ அதே டைரக்ஷனில் திரும்பி வந்துச்சு. ஸோ திரும்ப ரிட்டர்ன் வரும்போது அதே வெலாசிட்டியில் தான் வருது, அதே ஸ்பீடில் தான் வருதுன்னு நம்ம சொன்னோம். அப்போ திரும்ப வரதும் அதே யூவில் தான் நமக்கு வரும். பட் ஆனால் டைரக்ஷன் என்ன டைரக்ஷன் மாறுது இல்லையா? ஸோ அப்போ நெகட்டிவ் சைன். கிளியரா? எதுக்கு நெகட்டிவ் சைன் போடுறோம், தேர்டில் படித்தோம் இல்லையா? ஸோ நம்ம ஒரு ஃபோர்ஸை கொடுத்து ஒரு ஆப்ஜெக்டை தூக்கி போட்டிருக்கோம். ஸோ அதே மாதிரி அந்த ஆப்ஜெக்ட் வாலில் படும் பொழுது வால் அதுக்கு ஒரு திரும்ப ஒரு ஃபோர்ஸை கொடுத்துருக்கு. ஸோ அந்த ஆப்ஜெக்ட் கொடுத்த ஃபோர்ஸ் நெகட்டிவ் டைரக்ஷனில் நமக்கு இருக்கும். கிளியரா? ஓகேவா? ஸோ இப்போ தேர்ட் லாவையும் செகண்ட் லாவையும் நம்ம இப்படி ஒன்று அப்ளை பண்ணுறோம் பாருங்கள். ஓகே, ஸோ இப்போ நம்ம இங்கே நெகட்டிவ் சைன் வருது, ஏன்னா ரிட்டர்ன் வரும்போது நெகட்டிவ் சைனில் வருது. கிளியரா? புரிஞ்சிருச்சா? ஓகே, சரி, இப்போ நம்ம எக்ஸ் ஆக்சிஸில் மட்டும்தான் எடுக்க போகிறோம்னு சொல்லிட்டோம். அப்போ வெலாசிட்டி எப்படி சேஞ்ச் ஆகுது, சேஞ்ச் இன் வெலாசிட்டி கண்டுபிடிக்கலாமா? மொமெண்டமில் எம்மு மாறலை, எம் அப்படியே வச்சுக்குவோம். வெலாசிட்டி மட்டும்தான் சேஞ்ச் ஆகுது. இனிஷியல் வெலாசிட்டி, ஃபைனல் வெலாசிட்டி நமக்கு ரெண்டு இருக்குது. ஸோ அதனால் வெலாசிட்டி சேஞ்சை நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு தான் இப்போ ஃபஸ்ட்டு கேஸ் ஏல சேஞ்ச் இன் வெலாசிட்டி.
ஸோ பாலோடைய வெலாசிட்டி சேஞ்ச் ஆகிறது. வெலாசிட்டி சேஞ்சை நம்ம எப்படி எழுதுவோம்? ஃபைனல் வெலாசிட்டி மைனஸ் இனிஷியல் வெலாசிட்டின்னு எழுதுவோமா? ஓகே, வெலாசிட்டி சேஞ்ச் ஆனால் நம்ம அப்படி தானே கால்குலேஷன் போடுவோம். ஃபைனல் வெலாசிட்டிலேருந்து இனிஷியல் வெலாசிட்டியை மைனஸ் பண்ணுவோம். அப்போ தான் நமக்கு எவ்வளோ சேஞ்ச் ஆச்சு அப்படிங்கிறது தெரியும். ஓகே, ஸோ இங்கே நமக்கு ஃபைனல் வெலாசிட்டி என்ன? மைனஸ் யூ. ஏன்னா திரும்ப ரிட்டர்ன் வர்றது தான் நமக்கு ஃபைனல் வெலாசிட்டி இல்லையா? ஸோ வாலில் பட்டு ரிட்டர்ன் வர்றது தான் ஃபைனல் வெலாசிட்டி. அப்போ அது மைனஸ் யூ நம்ம நோட் பண்ணியாச்சு. அடுத்தது மைனஸ் ஆஃப், இது வந்து மைனஸ், ஏன்னா ஃபைனல் வெலாசிட்டி மைனஸ் இனிஷியல் வெலாசிட்டி, அந்த மைனஸை இங்கே போட்டாச்சு. ஓகே, இனிஷியல் வெலாசிட்டி நமக்கு என்ன வரும்? ப்ளஸ் யூ. ஓகேவா, ஜஸ்ட் நம்ம கொடுத்த வெலாசிட்டி யூ தான். ஓகே, ஸோ அந்த யூவையும் நம்ம எழுதிக்கிட்டோம். இப்போ இது ஒரு மைனஸ் யூ, இது ஒரு மைனஸ் யூ, அப்போ ரெண்டும் சேர்ந்து நமக்கு என்ன வரும்? மைனஸ் 2u. கிளியர்? ஸோ இது எப்படி வந்துச்சுன்னு புரியுதா? ஓகே, ஸோ அலாங் எக்ஸ் ஆக்சஸ், எந்த டைரக்ஷனில் நமக்கு வெலாசிட்டி இப்போ கிடச்சிருக்கு? எக்ஸ் ஆக்சஸில் மட்டும்தான் வெலாசிட்டி கிடச்சிருக்கு. ஏன்னா ஒய் ஆக்சஸில் மூமெண்ட் இல்லை. ஏன்னா ஃபர்ஸ்ட் நம்ம யூஸ் பண்ணது கேசிஏல யூஸ் பண்ணது ஸ்ட்ரைட் லைனில். ஓகே, கிளியர்? சரி, அப்போ நமக்கு வெலாசிட்டி கிடச்சிருச்சு. மொமெண்டம் கண்டுபிடிக்கலாமா? மொமெண்டம் தான் நமக்கு தெரியும், P = mv. ஓகே, ஸோ அப்போ எம்ங்கிறது மாஸ், நம்ம கொடுத்த பாலுடைய மாஸ். அப்போ மொமெண்டம், சேஞ்ச் இன் மொமெண்டம் ஈக்குவல் டு, சேஞ்ச் இன் மொமெண்டம் ஈக்குவல் டு நமக்கு என்ன கிடைக்கும்? -2. இங்கே நம்ம கண்டுபிடிச்சது -2u வெலாசிட்டி, -2u வெலாசிட்டி இன்டூ மாஸ். அதானே மொமெண்டம். P = மாஸ் இன்டூ வெலாசிட்டி. வெலாசிட்டி நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ சேஞ்ச் ஆகக்கூடிய மொமெண்டம் டெல் பியோட வேல்யூ என்ன? சேஞ்ச் இன் மொமெண்டம் ஈக்குவல் டு மாஸ் இன்டூ சேஞ்ச் இன் வெலாசிட்டி. ஓகே, ஸோ அப்போ சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம் டெல் பி ஈக்குவல் டு மாஸ் ஸ்மால் m இன்டூ சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி -2u. அதுதான் சேர்த்து -2mu எழுதியிருக்கோம். ஓகே, அப்போ டெல் பி ஈக்குவல் டு -2mu மட்டும்தான். இதுதான் ஈக்குவேஷன் 1. கேஸ் 1ல் நம்ம கண்டுபிடிச்ச மொமெண்டம் இதுதான் 1. ஓகே, ஸோ ஒய் ஆக்சிஸில் மொமெண்டம் 0, ஏன்னா ஒய் ஆக்சிஸில் மூமெண்ட் எதுவுமே இல்லை, ஸோ அதனால மொமெண்டம் 0. ஸோ ஃபஸ்ட்டு கேஸில் நம்ம என்ன கண்டுபிடிச்சோம்? மொமெண்டம் கண்டுபிடிச்சிட்டோம். சேஞ்ச் வெலாசிட்டி சேஞ்ச் ஆகிறத வச்சு நம்ம மொமெண்டம் கண்டுபிடிச்சிட்டோம். சேஞ்ச் ஆகிற மொமெண்டம் கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே, சரி, இப்போ அடுத்தது செகண்ட் கேஸ் பார்க்க போகிறோம். செகண்ட் கேஸ் பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் நம்ம புக்கில் கொடுத்துருக்குறது. ரெண்டையுமே தனித்தனியாக ஸ்ப்ளிட் பண்ணி போட்டிருக்கேன் உங்களுக்கு. கேஸ் பி. ஓகே, கேஸ் பியில் இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பாலை ஒரு பர்டிகுலர் ஆங்கிளில் நம்ம தூக்கி போடுறோம். அதே ரிஜிட் பாடி வால் மேலே ஒரு பர்டிகுலர் ஆங்கிளில் தூக்கி போடுறோம். அப்போ இனிஷியலாக போடும் பொழுது அதனுடைய வெலாசிட்டி u. நம்ம இனிஷியலாக அது மேலே தூக்கி போடக்கூடிய ஆங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா 30 டிகிரி ஆங்கிளில் இனிஷியலாக தூக்கி போடுறோம். ஓகே, ஸோ அது ரிஜிட் பாடி அந்த வால் மேலே பட்டு திரும்ப ரிஃப்ளெக்ட் ஆகுது. ரிஃப்ளெக்ட் ஆகிற டைரக்ஷன் நல்லா பார்த்துக்கோங்க. இது இனிஷியல் டைரக்ஷன், இது ஃபைனல் டைரக்ஷன். ஓகே, ஸோ இங்கே நம்ம எக்ஸ் ஆக்சிஸ் இந்த டைரக்ஷன் நோட் பண்ணியிருக்கோம், ஒய் ஆக்சிஸ் இந்த டைரக்ஷனில் நோட் பண்ணியிருக்கோம். ஓகேவா, இதுக்கு டைரக்ஷன் ரொம்ப முக்கியம். இந்த கேஸ் பிக்கு நம்ம கரெக்டாக மைனஸ் சைன் ப்ளஸ் சைன் பார்த்து போடணும். ஓகே, ஸோ இது நம்ம ரிஃப்ளெக்ட் ஆகிற டைரக்ஷன். 30 டிகிரி ஆங்கிளில் நம்ம போட்டோம் அப்படின்னா ரிஃப்ளெக்ஷனும் அதே 30 டிகிரி ஆங்கிளில் தான் நமக்கு வந்திருக்கு. சரி, இப்போ வெலாசிட்டி பார்த்தோம் அப்படின்னா இனிஷியலாக நீங்கள் என்ன ஸ்பீட் கொடுத்தீங்களோ அதே ஸ்பீட் தான் ஃபைனல்லையும் நமக்கு கிடச்சிருக்கும். கிளியர்? ஓகே, சரி, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? வெலாசிட்டி சேஞ்சை நம்ம இப்போ 2 ஆக்சிஸ்லையுமே நோட் பண்ணணும். ஏன்னா நமக்கு ஒரு ஆப்ஜெக்ட் மூவ் ஆகி போனது என்னது? பர்டிகுலர் ஆங்கிளில் மூவ் ஆகி போயிருக்கும் பொழுது நமக்கு என்ன இருக்குது? எக்ஸ் ஆக்சிஸும் இருக்கும், ஒய் ஆக்சிஸும் இருக்குது. ஓகேவா, இப்போ பிளேனில் மூவ்மெண்ட் ஆன மாதிரி தான் இருக்குது. ஸோ அதனால் நமக்கு எக்ஸ் ஆக்சிஸும் உண்டு, ஒய் ஆக்சிஸும் உண்டு. அப்போ 2 ஆக்சிஸ்லையும் வெலாசிட்டி சேஞ்ச் ஆகிறது. அப்போ சேஞ்ச் மொமெண்டம் எவ்வளோ அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, ஸோ அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணுவோம்? இனிஷியலாக நம்ம கொடுத்த வெலாசிட்டியோட எக்ஸ் காம்பனண்ட் ஒய் காம்பனண்ட் நோட் பண்ணிக்கணும். சரியா? ஸோ ஓகே, பால் இந்த டைரக்ஷனில் தான் போயிருக்கு. இங்கே ஒரு பாயிண்ட்டை நம்ம எடுத்துக்குவோம். ஒரு பாயிண்ட்டை எடுத்துக்கிட்டு நம்ம அதில் எக்ஸ் டைரக்ஷனில் என்ன காம்பனண்ட், ஒய் டைரக்ஷனில் என்ன காம்பனண்ட் அப்படிங்கிறத நம்ம நோட் பண்ணிக்குவோம். இது வந்து யூங்கிற வெலாசிட்டி நம்ம கொடுத்துருக்கோம் இல்லையா? ஸோ அப்போ எக்ஸ் டைரக்ஷன் அப்படிங்கிறது நமக்கு எந்த டைரக்ஷன்? இந்த டைரக்ஷன் தான் இல்லையா? ஸோ அப்போ மேலே இந்த டைரக்ஷன், இந்த டைரக்ஷனில் அதனுடைய காம்பனண்ட் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த டைரக்ஷனில் அதனுடைய காம்பனண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா u cos 30 டிகிரி. கிளியர்? ஓகே, யூங்கிறது நம்ம கொடுத்த இனிஷியல் வெலாசிட்டி,
காஸ் அப்படிங்கிறது எக்ஸ் ஆக்சிஸில் நம்ம காஸ் தானே வரும், காம்போனன்ட் காஸ் தான் வரும். ஓகே, காஸ் 30 டிகிரி. 30 டிகிரிங்கிறது எதுக்கு போட்டோம், இந்த ஆங்கிள். அப்போ இங்கே நமக்கு கிடைக்கிற ஆங்கிள், இதுக்கு இந்த ஆங்கிளுக்கும் இதுவும் என்னது ஆப்போசிட் ஆங்கிள் இல்லையா? ஸோ அப்போ ஒரே ஆங்கிள் தான் நமக்கு இருக்கும் 30 டிகிரி. ஓகே, சரி. இப்போ அதே மாதிரி தான் நமக்கு என்ன ஆக போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சைடு நம்ம எக்ஸ் டைரக்ஷன், இது இனிஷியல், அதாவது இனிஷியல் வெலாசிட்டியில் எக்ஸ் டைரக்ஷன் கண்டுபிடிச்சாச்சு. அதே மாதிரி ஃபைனல் வெலாசிட்டி நமக்கு இந்த பக்கமா. ஓகே, ஸோ இந்த பக்கத்துக்கு நம்ம எக்ஸ் டைரக்ஷன் கண்டுபிடிக்கும். இந்த பக்கத்துக்கு எக்ஸ் டைரக்ஷன் நமக்கு எது, இதுவா? ஓகே, சரி. இப்போ இதில் எக்ஸ் டைரக்ஷன் கண்டுபிடிக்கணும்னா ஃபைனல் வெலாசிட்டியும் நமக்கு அதே யூ தான் கிடைக்கும். ஓகே, யூ எக்ஸ் டைரக்ஷன் அப்படிங்கும்போது நமக்கு என்ன வரப்போகுது, காசு. இதே 30 டிகிரி தான் நமக்கு இங்கேயும் கிடைக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ரிஃப்ளெக்டட் ஆங்கிளும் ஒரே மாதிரி தான் இருக்குது இல்லையா? ஸோ அதனால் இதே 30 டிகிரி ஆங்கிள் தான் நமக்கு கிடைக்குது. சரி, இப்போ எக்ஸ் காம்போனண்ட்டில் எந்த சைடு மைனஸ் வரும், எந்த சைடு ப்ளஸ் வரும்? நம்ம இந்த டைரக்ஷன் நோக்கி போனோம் அப்படின்னா நமக்கு வந்து பாசிட்டிவ். ஓகே, ஸோ ஏன்னா எக்ஸ் ஆக்சஸ் ஒய் ஆக்சஸ் நம்ம போடும் பொழுது இங்கேருந்து இந்த சைடு டைரக்ஷன்னா நமக்கு பாசிட்டிவ். ஓகே, ஸோ ஆக்சிஸ்லேருந்து இந்த சைடு டைரக்ஷன்னா நமக்கு நெகட்டிவ். ஓகேவா? ஸோ அப்போ இதுதான் நமக்கு ஃபைனல் தான் நமக்கு என்ன வரப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெகட்டிவில் வரப்போகுது. ஓகே, ஸோ அப்போ ஃபைனல் காம்போனன்ட் நெகட்டிவில் வந்துருச்சு. கிளியர்? இது வந்து எக்ஸ் ஆக்சிஸ்க்கு. சரியா? அப்போ எக்ஸ் ஆக்சிஸ்க்கு முதல் நம்ம சேஞ்ச் இன் வெலாசிட்டியை டிரைவ் பண்ணி கொண்டு வந்துடலாம். சேஞ்ச் இன் வெலாசிட்டி அலாங் எக்ஸ் ஆக்சிஸ். எக்ஸ் ஆக்சிஸை பொறுத்தவரைக்கும் வெலாசிட்டி சேஞ்சை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். வெலாசிட்டி சேஞ்ச் எவ்வளோ ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வெலாசிட்டி சேஞ்ச் என்ன சொன்னோம், ஃபைனல் வெலாசிட்டி மைனஸ் இனிஷியல் வெலாசிட்டி. ஃபைனல் வெலாசிட்டி நமக்கு என்னது, எக்ஸ் ஆக்சிஸில் யூ எக்ஸ் காம்பவுண்டுக்கு என்னது மைனஸ் யூ காஸ் 30 டிகிரி. ஓகே, மைனஸ் இந்த ஃபார்முலாவில் இருக்கக்கூடிய ஃபைனல் வெலாசிட்டி ஃபார்முலாவில் இருக்கக்கூடிய மைனஸ் தான் இது. ஓகே, இனிஷியல் வெலாசிட்டி என்னது ப்ளஸ் யூ காஸ் 30 டிகிரி. ஓகேவா? ஸோ இங்கே மைனஸ் கிடையாது, நமக்கு ப்ளஸ் தான். சரியா? ஸோ அப்போ ப்ளஸ்ஸு யூ காஸ் 30 டிகிரி. ஏன்னா நமக்கு இந்த டைரக்ஷனில் தான் போகுது. ஸோ இப்படி போணுச்சு அப்படின்னா நம்ம என்ன சொன்னோம், இந்த டைரக்ஷனில் மூவ் ஆகுது அப்படின்னா நமக்கு பாசிட்டிவ் சைன் தான். ஓகே, சரி. இப்போ இந்த மைனஸ் வந்து ஃபார்முலாவில் இருக்கிறது தான் யூ காஸ் 30 டிகிரி. கிளியர்? ஓகே, ஸோ அப்போ இங்கேயும் மைனஸ் யூ காஸ் 30 டிகிரி, இங்கேயும் மைனஸ் யூ காஸ் 30 டிகிரி. அப்போ மைனஸ் 2u காஸ் 30 டிகிரி. கிளியர்? ஓகே, சரி. இப்போ மைனஸ் 2uவை அப்படியே வச்சுக்கிட்டோம். காஸ் 30 டிகிரியோட வேல்யூ நமக்கு என்ன, √3/2 இல்லையா? ஸோ ஓகே, அப்போ √3/2 காஸ் 30யோட வேல்யூ √3/2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணோம்னா இந்த 2வும் கேன்சல் ஆகிடும். ரிமைனிங் டைம் நமக்கு மைனஸ் √3u மீதி இருக்கிறது தானே இருக்குது. இங்கே ஒரு மைனஸ் யூ இருக்குது, இங்கே வந்து √3 இருக்குது. அப்போ மைனஸ் √3u. ஓகே, கேஸ் பியில் எக்ஸ் ஆக்சிஸ்க்கான நம்ம வெலாசிட்டி சேஞ்சை கண்டுபிடிச்சாச்சு. ஓகே, அப்போ அந்த மொமெண்டமாக கன்வெர்ட் பண்ணிடுவோம். சேஞ்ச் இன் மொமெண்டம் அலாங் எக்ஸ் ஆக்சிஸ். எக்ஸ் ஆக்சிஸில் மொமெண்டமாக மாற்றுறோம் அப்படின்னா மொமெண்டம் P ஈக்குவல் டு சேஞ்ச் மொமெண்டம் எக்ஸ் ஆக்சிஸில் சேஞ்ச் ஆன மொமெண்டம் del Px ஈக்குவல் டு என்ன நமக்கு கிடைக்கும், mv இல்லையா? ஸோ mvx. ஸோ எக்ஸ் ஆக்சிஸில் சேஞ்ச் ஆன வெலாசிட்டி. நம்ம இங்கே என்ன வச்சுருக்கோம், மாஸ் எம்ங்கிறது பாலோட மாஸ் மாறலை, அதனால அதே எம் தான். ஓகே, வெலாசிட்டி எக்ஸ் ஆக்சிஸில் சேஞ்ச் ஆக நம்ம என்னென்னு எடுத்திருக்கோம், யூன்னு எடுத்திருக்கோம். விக்கு பதிலாக நம்ம இங்கே யூன்னு எடுத்திருக்கோம் இல்லையா? ஸோ அப்போ சேஞ்ச் ஆன வெலாசிட்டி என்னது, √3u மைனஸ் √3u. அப்போ நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும், மைனஸ் √3u அப்படின்னு எடுத்தோம்னா நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்குது, மைனஸ் √3mu. ஓகே, ஸோ எக்ஸ் ஆக்சிஸில் நமக்கு காம்போனன்ட் எடுத்தாச்சு. கிளியர்? ஓகே, சரி. இப்போ நம்ம மறுபடியும் ஒய் ஆக்சிஸ்க்கு போகிறோம். இப்போ ஒய் ஆக்சிஸ் அப்படிங்கிறது எந்த டைரக்ஷன், இந்த டைரக்ஷனா? பால் இப்படி போகிறதுனால நம்ம ஒய் ஆக்சிஸை இந்த டைரக்ஷனில் தான் நோட் பண்ணணும். சரியா? அதே மாதிரி பால் இந்த சைடு வரதுனால ஒய் ஆக்சிஸை நம்ம இந்த டைரக்ஷனில் தான் நோட் பண்ணுறோம். ஓகே, ஸோ ஏன்னா பாலோட டைரக்ஷன் இதுவும் தான், அப்போ கீழே நோக்கி தான் வருது நமக்கு. சரியா? சரி. இப்போ ஒய் ஆக்சிஸ் நமக்கு என்ன சொன்னோம், இப்படி ஆர்ஜின் இருக்குது அப்படின்னா ஒய் ஆக்சிஸில் மேலே நோக்கி அப்பர் டைரக்ஷன் நோக்கி போனால் நமக்கு பாசிட்டிவ். ஓகே, ஸோ டவுன்வர்ட் டைரக்ஷன் நோக்கி வந்துச்சுன்னா நமக்கு நெகட்டிவ். ஒய் ஆக்சிஸ் நெகட்டிவ். சரியா? அப்போ இந்த சிம்பிள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை வச்சு தான் நம்ம காம்பவுண்ட் எடுக்கும்போது கரெக்டாக எடுக்கணும். சரி, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதே யூ வெலாசிட்டி தான், அதனால் வெலாசிட்டியில் யூ இனிஷியலாக கொடுத்த ஸ்பீடு மாறலை, யூ
ஓகே. ஸோ இப்போ நம்ம இனிஷியல் வெலாசிட்டியோட நம்ம வந்து கோஆர்டினேட் எடுத்துகிட்டு இருக்கோம் ஒய் ஆக்சிஸ்க்கு. ஓகேவா? ஸோ யூ இங்கே போடும்போது நம்ம என்ன பண்ணோம், ஒய் ஆக்சிஸ்னால் நமக்கு என்ன வரும், சைன் வரும். ஓகே. ஸோ நம்ம இது முன்னாடி படிச்சிருக்கோம். எக்ஸ் ஆக்சிஸில் நம்ம ஆங்கிள் நோட் பண்ணோம்னா காசு, ஒய் ஆக்சிஸில் ஆங்கிள் நோட் பண்ணோம்னா நமக்கு சைனு. ஓகேவா? ஸோ அப்போ சைன் 30 டிகிரி, 30 டிகிரி ஆங்கிள் தான் நமக்கு இதுக்கும் வரும். சரியா? சரி. அதே மாதிரி இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபைனல் வெலாசிட்டி அப்படிங்கிறது அதுவும் என்ன கிடைக்குது நமக்கு, யூ சைன் 30 டிகிரி. ரெண்டோட டைரக்ஷனும் என்ன நமக்கு, டவுன்வர்ட் டைரக்ஷன் தான். ஸோ இனிஷியலாக வரும்பொழுதும் ஒய் ஆக்சிஸில் டவுன்வர்ட் டைரக்ஷன் நோக்கி தான் வருது கோஆர்டினேட்டு, ஃபைனல் வெலாசிட்டிலையும் டவுன்வர்ட் டைரக்ஷன் நோக்கி தான் வருது கோஆர்டினேட். ஓகே. ஸோ அப்போ ரெண்டுக்குமே நமக்கு டவுன்வர்ட் டைரக்ஷன்னா மைனஸ் தான் வரும். அப்படி தானே நம்ம பண்ணோம். ஓகே. ஸோ நெகட்டிவில் தான் வருது. அப்போ இனிஷியலும் மைனஸ் யூ சைன் 30 டிகிரி தான், ஃபைனல் வெலாசிட்டியும் மைனஸ் யூ சைன் 30 டிகிரி தான். எதில், ஒய் ஆக்சிஸில். ஓகே. இப்போ அதை நம்ம வச்சு வெலாசிட்டி சேஞ்சை பார்க்க போகிறோம். ஓகே. நவ் சேஞ்ச் இன் வெலாசிட்டி அலாங் ஒய் ஆக்சிஸ். ஒய் ஆக்சிஸில் வெலாசிட்டி சேஞ்ச் ஆகிறது. இனிஷியலும் நமக்கு என்ன சொன்னோம், மைனஸ் யூ சைன் 30 டிகிரி, ஃபைனலும் நமக்கு மைனஸ் யூ சைன் 30 டிகிரி. வெலாசிட்டி சேஞ்ச் நம்ம என்ன எழுதுவோம், ஃபைனல் மைனஸ் இனிஷியல். ஃபைனல் மைனஸ் யூ 30 டிகிரி மைனஸ், இந்த ஃபார்முலா மைனஸை போட்டாச்சு. இனிஷியலும் நமக்கு மைனஸ் யூ சைன் 30 டிகிரி தான். ஓகே. ஸோ அப்போ இந்த டேர்மை அப்படியே எழுதிட்டோம். திரும்ப இந்த மைனஸ் இன்டூ மைனஸ் ப்ளஸ் ஆயிடுச்சு. ஸோ அப்போ யூ சைன் 30 டிகிரி. அப்போ இந்த மைனஸ் யூ சைன் 30 டிகிரியும் ப்ளஸ் யூ சைன் 30 டிகிரியும் கேன்சல் ஆகிடும், ஜீரோன்னு நமக்கு கிடைக்கும். கிளியர்? அப்போ ஒய் ஆக்சிஸில் நமக்கு வெலாசிட்டி அப்படிங்கிறது, வெலாசிட்டி சேஞ்ச் அப்படிங்கிறது இல்லை, வெலாசிட்டி சேஞ்சு ஆகலை, ரெண்டுமே ஒரே அளவு தான் இருந்திருக்குது. அதுக்கு தான் நான் உங்களுக்கு ரெண்டுக்குமே ஒரே டைரக்ஷன் ஒரே அளவு வெக்டர் சிம்பிள் காட்டியிருக்கேன். கிளியர்? ஓகே. ஸோ அப்போ நமக்கு அடுத்தது என்ன பண்ணுறோம், மொமெண்டம் கண்டுபிடிக்கணும் ஒய் ஆக்சிஸில். வெலாசிட்டியே அங்கே ஜீரோனா நமக்கு மொமெண்டம் இருக்குமா, இருக்காது. அப்போ ஸோ சேஞ்ச் இன் மொமெண்டம் அலாங் ஒய் ஆக்சிஸ் இஸ் ஜீரோ. ஒய் ஆக்சிஸில் மொமெண்டம் சேஞ்ச் ஆகிறதும் ஜீரோ தான். அப்போ நமக்கு இதில் எக்ஸ் காம்பனண்ட் மட்டும்தான் இருக்குது. அப்போ இந்த நெட் எக்ஸ்டர்னல் தஸ் த நெட் சேஞ்ச் இன் மொமெண்டம் இன் கேஸ் பி, கேஸ் பியை பொறுத்தவரைக்கும் மொமெண்டம் சேஞ்ச் டெல் பி அப்படிங்கிறதோட வேல்யூ நமக்கு ஃபைனலாக என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா -√3 mu. எக்ஸ் ஆக்சிஸில் கிடைச்சது மட்டும்தான், ஒய் ஆக்சிஸில் ஜீரோ ஆயிடுச்சு. ஓகே. ஸோ இப்போ நம்ம ரெண்டு கேஸ்க்கும் கண்டுபிடிச்சாச்சு. ஃபர்ஸ்ட் கேஸ்க்கு ஈக்குவேஷன் 1 வச்சுருக்கோம், செகண்ட் கேஸ்க்கு ஈக்குவேஷன் 2 வச்சுருக்கோம், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ இப்போ அது ரெண்டையும் நம்ம வச்சு என்ன பண்ண போகிறோம், அவங்க கேட்ட கொஷினுக்குலாம் ஆன்சர் பண்ண போகிறோம். சரியா? ஓகே. ஸோ அவங்க ஃபஸ்ட்டு கொஷின் என்ன கேட்டாங்க, ஃபோர்ஸு எந்த டைரக்ஷனில் வாலுக்கு கிடைக்குது, அதே மாதிரி பாலுக்கு எந்த டைரக்ஷனில் ஃபோர்ஸை கொடுக்கும். இதுதான் ஃபஸ்ட்டு. டைரக்ஷனை பொறுத்து நம்ம வந்து ஃபோர்ஸ் எப்படி இருக்குங்கிறத சொல்லணும். ஃபோர்ஸ் ஆன் த பால் இஸ் நெகட்டிவ் எக்ஸ் டைரக்ஷன். இது வால் நம்ம எடுத்துக்கிட்டோம். ரெண்டு கேஸ்லேயுமே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு கேஸ்லேயுமே வால் வந்து ரிஜிட் பாடி இல்லையா? சரி. இப்போ இந்த ஃபோர்ஸ் ஆன் பால் இஸ் நெகட்டிவ் எக்ஸ் டைரக்ஷன். பாலுக்கு கிடைக்கக்கூடிய ஃபோர்ஸு, பால் இருக்கு இல்லையா, இதை நம்ம இனிஷியலாக நம்ம தூக்கி போட்டோம். ஓகே. ஸோ இனிஷியலாக நம்ம தூக்கி போட்டுட்டோம். அதே நேரத்தில் பால் மேலே என்ன பண்ணுது, பால் வந்து ஒரு ஃபோர்ஸை அப்ளை பண்ணுது, ஒரு ஃபோர்ஸை கொடுக்குது. ஸோ ஃபோர்ஸ் ஆன் பால் இஸ் நெகட்டிவ் எக்ஸ் டைரக்ஷன். அப்போ ஃபோர்ஸ், பால் கொடுக்குற ஃபோர்ஸ் வந்து பாலுக்கு நெகட்டிவ் எக்ஸ் டைரக்ஷன். அண்ட் ஸோ ஃபோர்ஸ் ஆன் பால் இஸ் இன் பாசிட்டிவ் எக்ஸ் டைரக்ஷன். ஃபோர்ஸ் இப்போ நம்ம நியூட்டனுடைய தேர்ட் லா சொல்லிட்டு இருக்கோம். சரியா? இப்போ இது பால், இது வால். அப்போ பால் வந்து வாலுக்கு கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் எக்ஸ் டைரக்ஷன், எக்ஸ் டைரக்ஷனில் நெகட்டிவில். ஓகே. சரியா? சரி. இப்போ பால் மேலே வால் கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸ் வந்து நெகட்டிவில் எக்ஸ் டைரக்ஷனில், இதுதான். சரியா? அப்போ இது ஸோ இது இந்த டைரக்ஷன். அதே மாதிரி பால் வந்து வாலுக்கு கொடுக்கக்கூடிய டைரக்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ். ஓகேவா? ஸோ பாசிட்டிவ் எக்ஸ் டைரக்ஷன்.
இது வந்து ரெண்டு கேஸ்லேயுமே நமக்கு இப்படி தான் நடக்குது. ஆங்கிள் சேஞ்ச் ஆனாலும் நமக்கு ரெண்டு கேஸ்லேயுமே பார்த்தீங்க அப்படின்னா டைரக்ஷன் வந்து ஃபோர்ஸோட டைரக்ஷன் அப்படிங்கிறது இப்படி தான் இருக்குது. இது நியூட்டனுடைய தேர்ட் லா படி இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, கிளியர்? சரி, அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா கொஷின் வந்து பி. இதில் என்ன கேட்டிருக்காங்க, இந்த ரேஷியோ ஆஃப் த மேக்னிடியூட் ஆஃப் த இம்பல்ஸ். ஓகேவா? ஸோ அப்போ ரெண்டு கேஸ்லேயுமே அது கிடைச்ச இம்பல்ஸுங்கிறது என்னது, பாலுக்கு அந்த பாலில் பட்டதுமே அந்த பால் வந்து அது ஃபோர்ஸ் ஒன்று கொடுத்துருக்கு இல்லையா? ஸோ அதான் இம்பல்சிவ் ஃபோர்ஸ்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அந்த ஃபோர்ஸோட ரேஷியோ எவ்வளோ அப்படின்னு கேட்குறோம். ஏன்னா ஃபஸ்ட்டு பால் ஸ்ட்ரைட் லைனில் மூவ் ஆகிருக்கு, செகண்ட் பால் 30 டிகிரி ஆங்கிளில் மூவ் ஆகிருக்கு. அப்போ கண்டிப்பாக அந்த ரெண்டோட ரேஷியோவும் இம்பல்ஸோட ரேஷியோ வந்து நமக்கு கண்டிப்பாக டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் தான் எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. த ரேஷியோ ஆஃப் த மேக்னிடியூட் ஆஃப் த இம்பல்ஸ் imparted to the ball is A and B is ஏக்கும் பிக்குமான வித்தியாசம் எவ்வளவு? ஈக்குவேஷன் 1ல் நம்ம என்ன கண்டுபிடிச்சோம், del P equal to -2mu. ஓகேவா? ஸோ ஈக்குவேஷன் 2ல் நம்ம என்ன கண்டுபிடிச்சோம், மொமெண்டம் சேஞ்சு del P equal to -√3mu. அப்போ இது ரெண்டுமான ரேஷியோ தான் நமக்கு தேவை. ஈக்குவேஷன் 1 ஈக்குவேஷன் 2 ரேஷியோ போட்டோம்னா -2mu டிவைடட் பை -√3mu. மைனஸும் கேன்சல், எம்யூவும் கேன்சல். நமக்கு ரிமைனிங் என்ன இருக்குது, 2/√3. 2/√3யோட வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா அப்ராக்சிமேஷனாக 1.2 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ அதனோட ரேஷியோ அப்படின்னு நம்ம சொல்லணும் அப்படின்னா இந்த கேஸ் ஏங்கிறது ஸ்ட்ரைட் லைன் மோஷன். ஸோ அதில் எக்ஸ் ஆக்சிஸ் டைரக்ஷன் மட்டும்தான். அதே மாதிரி கேஸ் பி அப்படிங்கிறது நமக்கு பர்டிகுலர் ஆங்கிளில் நம்ம தூக்கி போட்டோம். அப்போ எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் ரெண்டுமே இருந்துச்சு. ஸோ அதனுடையிலேருந்து கிடைக்கக்கூடிய வேல்யூ நமக்கு. ஸோ இதுக்கான ரேஷியோ பார்த்தீங்கன்னா 2:√3. இது என்னத்தோட ரேஷியோ, அதில் கிடைச்ச அந்த பாலுக்கு கிடைச்ச இம்பல்சிவ் ஃபோர்ஸோட. ஓகேவா? ஸோ இம்பல்சிவ் ஃபோர்ஸோட ரேஷியோ தான், அந்த இம்பல்சிவ் ஃபோர்ஸ் தான் நம்ம மொமெண்டம்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ அப்போ சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம் அதனுடைய ரேஷியோ அப்படின்னு சொல்லலாம். கிளியர்? ஓகே, ஸோ இதுதான் வந்து இந்த ரெண்டு கொஷின் தான் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த எக்ஸாம்பிள்ஸ் நம்ம நல்லா தெளிவாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இந்த வீடியோவில் சொன்ன விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார்